பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ், செசமன் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த சீட்ஸ்லாம் ஹெல்த்தின்னு எல்லாருக்குமே தெரியும். இதை எப்படி சாப்பிடணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு சியா சீட்ஸ். இதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம், இல்லை கேர்ட்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் வெறும் ஃபைபருக்காக எடுக்கிறீங்கன்னா இதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லை கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கேர்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமானது, வாட்டரில் ஒரு 30 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு கேர்டோட எடுத்துக்கலாம். முழுசாக எடுத்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வருங்க. நெக்ஸ்ட்டு சிசமின் சீட்ஸ். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டோட கலந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பம்கின் சீட். இதையுமே நீங்கள் லைட் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு லஞ்சோடையும் நைட் டின்னரோடையும் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சன்ஃப்ளவர் சீட். இதையுமே லைட் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு லஞ்சோடையும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சாலட் செய்கிறீங்கன்னா அதோட கலந்து எடுத்துக்கலாம். ஹலிம் சீட். இதை நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு காலையில் வாட்டரில் இல்லை மில்கோட கலந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பாலோடையும் இதை கலந்து எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரனால ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு 5 கிராம்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இந்த சீட்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த சீட்ஸ் எல்லாம் ரெகுலராக உங்கள் டெய்லி டயட்டில் எடுத்துகிட்டு வரையில் நல்லாவே நியூட்ரிஷன் பூஸ்ட் கிடைக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சீட்ஸ் எல்லாம் சாப்பிட டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.